ஓம் சனீஸ்வராய வித்மஹே பங்கு பாதாய தீமஹி தன்னோ மந்த பிரசோதயாத். இன்னைக்கு யாரும் அறிந்திராத ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன். நம்ம கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி இருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஸ்ரீராமநவமி கொண்டாடி இருப்போம். ஆனா நம்ம கொண்டாட வேண்டிய மிக முக்கியமான ஒரு இறைவனுடைய ஜெயந்தி, அதுதான் நான் சொன்ன காயத்ரி. நம்ம சனீஸ்வர பகவானின் சனீஸ்வர ஜெயந்தி 27/5/2025 கொண்டாடப்படுகிறது. நம்ம கண்டிப்பா இந்த நாளை கொண்டாடணும். இந்த நாள்ல அவரை போற்றி புகழ்பாடி அவரை வணங்கணும். ஏன்னா இந்த உலகத்துல தர்மத்தை ஸ்தாபிக்கின்ற ஒருவர் எந்த இடத்திலும் தனது தர்மத்தை மீறாத ஒவ்வொரு மனிதனுக்கான கர்மத்திற்கான பலனை சரியாக நீதிமானாக வழங்கக்கூடிய ஒரு இறைவன், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் மிக முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு தெய்வம், ஒரு கிரகம். ஆகவே இந்த நாள்ல மக்களாகிய நாம் அவரை அவருடைய சன்னிதானத்துல போய் வணங்கி அவருக்கு நம்ம தீபம் ஏற்றி நாம நம்ம செய்த பாவங்களுக்கு எல்லாம் நாம் மன்னிப்பு கூறி, இதன் பிறகு பாவம் செய்யாம தர்மத்தின் வழியில் நாம் நடந்தோமே ஆனால் கண்டிப்பாக அவர் நமக்கான நற்பலன்களை கொடுத்து நமக்கான முக்தியை அளிப்பார். ஆகவே இதை நீங்க எல்லாருக்குமே பகிருங்க. சனீஸ்வர ஜெயந்தி 27ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 கொண்டாடப்படுகிறது. இந்த நாள்ல நம்ம கோவிலுக்கு போக முடியாட்டாலும் இருந்த இடத்துல இருந்தே நான் சொன்ன இந்த காயத்ரியை கூறி அவரை வணங்கி சனீஸ்வர பகவான் கர்மத்திற்கான பலனை வழங்கக்கூடிய அவருடைய அருளை பெற்று எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ்வோம். ஹர ஹர மகாதேவா.